குட் மார்னிங். இன்றைக்கி 7th டே இந்த ஷிப்பு. இன்னைக்கு லாஸ்ட் ஃபுல் டே ஷிப்பு. நாளைக்கு வந்து ரோமுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். இன்றைக்கி 7th டே. லிவர்னோன்னு ஒரு போர்ட்டு, அந்த போர்ட்டில் ஹால் பண்ணியிருக்காங்க. மார்னிங் 10 மணி ஆகுது. ஸோ ஷிப்லேருந்து இறங்கிட்டு அந்த க்ரூஸ்லேருந்து ஒரு ஷட்டில் பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் போயிட்டு சிட்டியில் இறங்குறோம். லிவர்னோ போர்ட் சிட்டி. அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு லீனிங் டவர் ஆஃப் பீஸா அதுக்கு போகிறோம். போர்ட்லேருந்து லீனிங் டவர் ஆஃப் பீஸா வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு கப்பலில் 7வது நாள் வந்து லிவர்னோ போர்ட்டில் லிவர்னோ போர்ட்லேருந்து பீஸா கோபுரம் 15 மைல்ஸ் தூரம். அதுக்கு நடுவில் லூக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு லூக்காவை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீஸா போயிட்டு பீஸா கோபுரமும் பார்த்துட்டு வர போகிறோம். டாக்ஸி புக் பண்ணிட்டோம். ஸோ நான், சுஷீலா, ஆனந்தி அண்ட் வைத்தி போயிட்டுருக்கோம். மணி இப்போ 11 ஆகுது. இன்னொரு 10-15 மினிட்ஸில் லூக்காவுக்கு போயிடுவோம். ஸோ அங்கே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்குள்ளே பேக் டு ஷிப் வரணும். ஸோ லூக்கா சிட்டிக்கு வந்துட்டோம். எங்கள் டாக்ஸி டிரைவர் வந்து இந்த லூக்கான்ற சிட்டியில் வந்து மெயின் ஸ்கொயராக இது. ஸோ இந்த இடத்துல இறக்கி விட்டார். ஸோ இங்கே வந்து நிறைய கத்தீட்ரல் இருக்குது. நெப்போலியன் ஸ்கொயர் இருக்கான் இங்கே. அங்கே வந்து ஒரு 3 கத்தீட்ரல் இருக்கான். ஸோ டாக்ஸியில் இறக்கி விட்டுட்டு ஒரு 2 hours நீங்கள் சுற்றிட்டு வாங்க, ஷாப்ஸ் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, பாருங்கள், நிறைய ஷாப்பிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்ச்சஸ்ஸு, பெசிலிக்கா, கத்தீட்ரல் இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு 2 hours இந்த டாக்ஸிக்கு வந்துடணும். சரி, பார்க்கலாம். ஃப்ளவர் ஷாப்பு, பிளான்ட் ஷாப்பு. லூக்கான்ற சிட்டியில் லோக்கல் ப்ராடக்ட்ஸ், நம்ம ஊர் பட்டாணிலாம் இருக்குது. இதெல்லாம் ஹனி, ஆலிவ் ஆயில். இட்டலியில் ஆலிவ் ஆயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஆலிவ் ஆயில் நிறைய விற்கிறாங்க. இங்கே ஹனி, ஆலிவ் ஆயில், இதெல்லாம் பீன்ஸு, போர்லானி. உருளைக்கிழங்கு கூட விற்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இது ஒரு விதமான ஆலிவ் ஆயில். டஸ்கனி ஆலிவ் ஆயில் போல இருக்கு. ஓ, பேர். சீஸ். Italy is famous for cheese also. சீஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஒவ்வொன்றும் 1/2 கிலோ இருக்கும் போல. ரவுண்டு சீஸு, பார் சீஸு. பார் கிலோலாம் 1 கிலோ 2 கிலோ இருக்கும் போல இருக்கு ஒரு சீஸ். சீஸ் பாருங்கள், பார். இதுவும் ஆலிவ் ஆயில்.
Gradite un assaggio? என்ன வாங்கி சாப்பிட்றீங்க? என்னன்னு தெரியல, பாஸ்தான்னு சொன்னா. நம்ம தோசை இருக்குல்ல, பாஸ்தாவா? ஐயோ, தோசை மாதிரி இருக்கு. தோசையில் வந்து சட்னி விட்டு கொடுத்துட்டாங்களா? அதான் சொன்னேன். இந்தா இந்த நீங்கள் சொல்கிறேன் சரிப்பா கொடு. நான் ஊட்டிடும். மூக்க காமி இந்த நல்லா வீட்டுக்கோ. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? We don't dry it. நம்ம ஊரில் தோசை மாதிரி. It's not dry. We don't, yes. This is not dry. Oh, not dry, but... Oh, okay, okay. We cook in 300 But can you eat like that without... I can. It's can. like Not bread, soft. you know. Yeah. So we eat hot. Yeah, So we make that chutney, we call chutney. And we have that chutney with hot. Good, thank you. that's the way. பிஸ்கட்டு, குக்கீஸு, முறுக்கு மாதிரி இருக்குது, வத்தல் போல் இருக்குது, சீஸ். எவ்வளோ பெரிய மிளகா பச்சை சீஸ் அதான் மிளகால சீஸா? இல்லை, சீஸ் உள்ள வச்சுருவான். இப்போ மேலே மிளகா ஊற்றிருக்கான். ஸ்பைசி சீஸ் போல இருக்கு. அக்ரூட்டு. இதுனா மஷ்ரூமா? ட்ரைட் மஷ்ரூம். அக்ரூட்டு. ஃபங்காய் போர்சினி. பிரெட் எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. எவ்வளோ பெரிய பன் இருக்கு. சாக்லேட். ஃப்ளவர் டெக்கரேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க. ஏஞ்சல் மாதிரி ஏதோ ஸ்டாச்சு. ஸ்டாச்சு கிட்ட போயிட்டீங்களா? இங்கேருந்து எழுதினா வராதுல்ல? இங்கேருந்து எடுத்தால் வரும். ஃபோட்டோ எடுக்கலாம். அது ஒரு முக்கியமான சர்ச் தான். அது உள்ள போய் பார்க்க போகிறோம். மைல்ஸ் கணக்கில் இல்லை ஐடியா இருக்கும்ல. யூஎஸ்ல சொன்னேன். இது யூஎஸ்ல மைல்ஸ் கணக்காக ரோடு போகுது. பீஸா டவர் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அது பின்னாடி என்னோட பின்னாடி பீஸா டவர் தெரியுது. ஸோ பீஸான்றது ஒரு சிட்டி. அதில் வந்து இந்த டவர் வந்து ஐ திங்க் 200 years பேக் கட்ட ஆரம்பித்தாங்களாம். கட்ட ஆரம்பிக்கும் போதே வந்து சாஞ்சே இருந்துதான். ஆனாலும் அப்படியே கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் மோர் தென் 100 years வந்து அப்படியே அந்த சாஞ்ச லெவல்லையாகவே இருக்க போல இருக்குது. ஸோ கிட்ட போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு க்ளோஸ்அப்பில் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பி வந்துடலாம். க்ளோஸ்அப் வியூ இங்கேருந்து காமிக்கிறேன். மேலே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். ஸோ மேலே போகிறது வேஸ்ட்டுன்னு தோணுது.
கீழே இருந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். மேலே போகிறது டிக்கெட் வாங்கினோம்னா படி ஏறி போகணும், ரொம்ப லேட் ஆகும். பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். நிறைய ஷாப்ஸ் இருக்குது போகிற வழியில். என்ன நல்லா இருக்கு? லெதர் பேக் ஓ, வரும்போது வாங்கலாம். நான் ஒரு பேக் வாங்கிட்டு வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியா? வாங்கி உனக்கு அவளுக்கு ஒன்று வாங்கி வந்து அவள் யூஸ் பண்ணி அந்த ஒரு துணி பை மாதிரி ஏதோ ஒரு சும்மா இது மாதிரி இல்லை, எங்கேயோ வாங்கினேன். இவர் இந்த பேக் வேணா வாங்கிக்கலாம். எந்த பேக்? சி கரமா வாங்க வாங்க எடுங்க நல்ல குவாலிட்டி. ஆமாம், லெதர் நல்லா இருக்கும்ல இங்கே. இங்கே நல்லா லெதர் பேக் என்ன வேறன்னு கேட்டு பாருங்க. ம், How much is that? 15? 1.5? Are these good leather? Is that? சாக்ஸ் வாண்ட்ஸ். ஓ, ரியல் லெதர்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். Thank you for telling me. அவர் சொல்ல Where are you from? Huh? Bangladesh. Thank you. $15. ஆமாம் ஆமாம். கிட்ட வரோம். அது ஒரு குட்டியாக ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. இது பீஸா டவர். இது கத்தீட்ரல் மாதிரி இருக்குது. கத்தீட்ரல்னா சர்ச்சு. அதோ இருக்குது. ஓ, இதுதான் பீஸா. சாஞ்ச மாதிரி தெரியலையே எவ்வளவா. கொஞ்சம் லேஸாக சாஞ்சிருக்குல்ல. அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ போயிட்டுருக்கா இந்த இடத்துலன்னு தெரியல. கட்டியிருக்காங்க. நல்ல கூட்டமாக இருக்குது. அவ்வளோ ஒன்றும் ஹைட்டாக தெரியல. ரெண்டு பேரும் பிடி. நீயும் இல்லை 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 நீயும் வச்சுக்கோ. கழுத்தில் வேணாம், ஏதா நல்லா இல்லை அது கழுத்தில். ஐயோ யாரை ப்ரெஸ் பண்ணுறது? நீ தான் ப்ரெஸ் பண்ண வேணாம், நீ தான் ப்ரெஸ். அது பீஸா டவர். அது பக்கத்தில் வந்து இது பேலஸாம். அந்த பேலஸ் பக்கத்தில் ஒரு சின்ன கோபுரம் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் பிளேஸு ப்ளஸ் எதிர்க்கவே வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தான் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தெரியுது இல்லை? சாய்ந்த கோபுரம். க்ளோஸ்அப் வியூ. எவ்வளோ கிட்ட போக முடியுமோ அவ்வளோ போயாச்சு. இதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். ஸோ சுற்றிட்டு வந்துடலாம் ஒரு ரவுண்டு. நல்ல சாலிடாக பில்லர்லாம் அட்டகாசமாக போட்டிருக்கான். மார்பிளில் கட்டினது. ஒரு ரவுண்டு போகலாம். ஓ, அதுக்கு மேலே போக முடியாதா? இந்த பக்கம் சங்கிலி போட்டால் போட முடியாது. அந்த பக்கம் போகலாமா? எல்லோரும் அங்கே தான் நிற்கிறாங்க. ஓ, உள்ளே போகிறதுக்கு லைன். நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு லைனில் நிற்கிறாங்க. இதுதான் பேக் ஆஃப் தி டவர்.
ஃபுல்லாக மார்பிள் ஸ்டோன், இட்டாலியன் மார்பிள். இட்டாலி இது ஃபேமஸ் ஃபார் மார்பிள், அதனால் ஃபுல்லாக மார்பிளில் கட்டியிருக்கான். இது பேக் ஆஃப் தி டவர். அப்படியே ஒரு டாப் ஆங்கிள் எடுத்துகிட்டு கிளம்பலாம். சன்னியாக இருக்குது நல்லா. இது வந்து பேலஸ் பக்கத்தில். அது ஒரு சர்ச்சாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவ்வளோ ஓல்டு பில்டிங் மாதிரி தெரியல. ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஷாப்ஸு அது மாதிரி நினைக்கிறேன். இது பேலஸோட பின்பகுதி. எடுத்த படத்துல ஒரு படம் தான் நல்லா வந்துச்சு. லியோர்னோ போர்ட்டில் உள்ளே போயிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு பீட்சா, லூக்கா 2 சிட்டியும் பார்த்துட்டு வந்துட்டோம். பேக் டு தி ஷிப். லாஸ்ட் டே இந்த ஷிப்பு. நாளைக்கு வந்து ரோம் போகுது ஷிப்பு. அங்கே போயிட்டு வேறு எக்ஸிட்டிங் தி க்ரூஸ் ட்ரிப். இந்த ஷிப்பை பார்த்தா தான் மலைப்பாக இருக்குல்ல, எவ்வளோ பெருசு. ஷிப்பை பார்த்தா மலைப்பாக இருக்குது, கடலை பார்த்தா அதை விட பிரமிப்பாக இருக்குது. இதில் நம்மலாம் போயிட்டு வந்தோன்றது அதை நினச்சாலே இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க் காட். ஸோ இன்னும் ஓவர் நைட், இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு மார்னிங் இந்த ட்ரிப்பு, க்ரூஸ் ட்ரிப் முடியுது. 7 day க்ரூஸ் ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. We had a nice time with Vaidi, Sushila and Anandi. இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து லாஸ்ட் டே, 8th day, ரோமுக்கு போகிறோம். ரோமில் வந்து ஷிப்பு ஹால்ட் ஆகுது. அங்கேருந்து எக்ஸிட் ஆகி ரோம் சுற்றி பார்க்கலாம். பாய்.